சாம்பார் தூள் அரைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து வரக்கொத்தமல்லி வரமிளகாய் இதெல்லாத்தையும் வந்து காய வச்சுட்டேன். என் பக்கத்தில் ஒரு குண்டா இருக்கு பாருங்க, ஒரு 10 நிமிஷம் தாங்க அந்த காய வைக்கிறதுக்கு. அதுக்குள்ளேயே அந்த குண்டா அந்த கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம்னா அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம்லாம் போட்டோம்னா குழம்பே கொதிச்சிரும் போலக்கு. அந்த மாதிரி வெயில் போடுதுங்க, ஒன்றுமே முடியல. வேக வேகமாக உள்ளே ஓடிட்டேன். வெயிலேருந்து வந்ததுக்கு ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல இருந்துச்சு. சரின்ட்டு இந்த திருநீற்று பச்சில் இருக்குங்கல்ல, அந்த செடி நிறைய இப்போ எங்கள் வீட்டு பக்கம் நல்லா முளைச்சிருக்கு. நாங்கள் இது பஞ்சகவிய சாம்பிராணிக்கு வந்து யூஸ் பண்ணுவோமா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியை அப்படியே வந்து இந்த இலையை மட்டும் கிள்ளி கிள்ளி விட்டுருவோம். அதில் நிறைய வந்து விதையெல்லாம் வந்து இருக்கு. சரின்ட்டு அது எல்லாத்தையும் உருவி நல்லா கையிலே வந்து தேய்ச்சாச்சு. இதுதாங்க வந்து சப்ஜா சீட்ஸ், உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து கூலிங்கா வந்து வச்சுக்கும். அது இப்ப அடிக்கிற வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஜூஸ்ல போட்டு குடிச்சோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. சரின்ட்டு அதெல்லாம் கையில வந்து நல்லா தேய்ச்சி நல்லா புடைச்சாச்சு. இருந்தாலும் 1-2 தூசி இருக்கதாங்க செய்யும். அது நம்ம இப்படி தண்ணி ஊத்துறோம்னா மேல எல்லாம் மிதந்து வந்துடும். அதை நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாம், இல்லைன்னா கையிலே அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி மாதிரி நல்லா ஊறி வந்து சப்ஜா சீட்ஸ் எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்கார எலுமிச்சம்பழம் பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் தாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் செடியில் வந்து பழம் இருக்குது. இல்லைன்னா எப்பயுமே பழமே இருக்காது, கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது இப்போ இந்த வெயில் காலத்தில் ஒரு பழம் வாங்கணும்னா 10-15 ரூபா வந்து சொல்லுவாங்க ஒரு பழமே. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார பழம்லாம் அறுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் 4 அப்படியே போட்டாச்சு கட் பண்ணி. நான் எப்பயுமே இந்த தோலோட தாங்க வந்து போடுவேன், வேணா புளிஞ்சு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். நல்லா எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு கொஞ்சமாக வந்து புதினா, ஒரு துண்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து இஞ்சி, கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு ஐஸ் கட்டி சக்கரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அடிச்சுட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். பாருங்க, சப்ஜா சீட்ஸ் ஒரு 10-15 நிமிஷத்துல இந்த மாதிரி ஊறிடுச்சு. அது 1-2 தூசி தாங்க இருக்கு, அது ஒன்றும் பண்ணாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சு விதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருக்கிற அந்த ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வடிகட்டிட்டு அப்படியே வந்து ஒரு கிளாஸ்ல ஊற்றி அப்படியே ஐஸ் கட்டி போட்டு குடிச்சோம்னா அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குழு குழுன்னு கூலா இருக்குங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான சாப்பாடு தாங்க, தேங்காய் பால் சாதம், அதுக்கப்புறம் முட்டை கிரேவி வந்து வச்சுட்டு தயிர் பச்சடி. இன்னைக்கு தாங்க எங்க வீட்டில் சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.